வீட்டில் பன் இருக்கா? அப்போ ஒரு முறை இந்த மாதிரி பன்னில் ஸ்நாக்ஸ் செஞ்சு பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும். இது ரொம்ப டேஸ்டியான ஈஸியான டிஷ். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. மறக்காமல் வீடியோ வேண்டி இருக்க பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வெல்கம் டு ஜெயம் ஃபுட்ஸ். மசாலா செய்யறதுக்கு வெங்காயம், தக்காளி, அது கூட காய்கறி எடுத்து வச்சுக்கலாம். இதை செய்யறதுக்கு முதல்ல ஒரு கடாயை வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணிவிட்டு அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காய்ஞ்சதும் அது கூட ஒரு 10 பொடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு கைப்பொடி அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கிறோம். ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் வாசனை போகிற வரைக்கும் வதக்கலாம். இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கினதும் இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் வெங்காயம் சேர்க்க போகிறோம். கட் பண்ணி வச்ச வெங்காயம், நல்லா பொடியாக கட் பண்ணி வச்ச வெங்காயம், இந்த மாதிரி வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி எடுங்க. பொன்னிறமாக வர இருக்கும் வதக்குங்க. இப்போ வெங்காயம் பாதி வதங்கினதும் அது கூட கட் பண்ணி வச்ச தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கணும். இப்போ ரெண்டும் சேர்ந்து பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கணும். வெங்காயம் தக்காளி ரெண்டும் வெந்து வர வரைக்கும் வதக்கணும். நல்லா பொன்னிறமாக வரணும். இப்போ பொன்னிறமாக வந்துடுச்சு. இப்போ நல்லா வதக்கியாச்சு. இந்த மாதிரி நல்லா வதக்கணும். பாருங்கள், 2 நிமிஷத்தில் இந்த மாதிரி நல்லா வதங்கிடும். ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க. இந்த மாதிரி வரணும். நல்லா வதங்கினதும் இப்போ நம்மளுக்கு பிடிச்ச காய்கறி சேர்த்துக்கலாம். நான் இங்கே கேரட்டும் பொட்டேட்டோவும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணா பீன்ஸ், பச்சை பட்டாணி எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு காய்கறியும் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்குங்க. இந்த மாதிரி நல்லா வெங்காயம், தக்காளி, மசாலா எல்லாம் சேர்ந்து வர அளவுக்கு நல்லா வதக்குங்க. இப்போ நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். இந்த ஸ்டேஜில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், ரெட் சில்லி பவுடர், எல்லா மசாலாவும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுக்கலாம். இந்த மாதிரி 1 நிமிஷம் நல்லா வதக்குங்க. அப்போ தான் மசாலா நல்லா பைண்டப்பாய் வரும். இந்த மாதிரி நல்லா வதக்கணும். பாருங்கள், நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கி எடுத்துட்டு இப்போ 1 நிமிஷம் ஆனதும் இப்போ இது கூட நம்ம வேகிறதுக்கு தண்ணி ஊற்ற போகிறோம். வேகிறதுக்கு 1 கிளாஸ் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றிட்டு அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கொதி வரணும். இப்போ கொதி வந்தோடனே ஒரு 5 மினிட்ஸ் அது நல்லா வெந்துடும். 5 மினிட்ஸ் அதை வேக வைக்கணும். பாயில் பண்ணணும். சூடாக அப்படியே வெந்துட்டே இருக்கணும். அப்போ தான் நல்லா மசாலா ஊறி வரும். இந்த மாதிரி 5 நிமிஷத்தில் வெந்து வந்துடும். பாருங்கள், நல்லா வெந்து வந்துடுச்சு. அந்த மாதிரி நல்லா அது குத்தி விட்டிங்கன்னா நல்லா ஸ்மாஷ் ஆகிடும் மசாலாஸ், வெஜ் மசாலா. ஸோ நல்லா ஸ்மாஷ் ஆகிடும். இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணுற அளவுக்கு இருந்துச்சுன்னா கடைசியாக நம்ம இது கூட கொத்தமல்லி இலையை சேர்த்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டு மசாலா ரெடி பண்ணிடலாம். கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணி இது குழந்தைங்களுக்கு கொடுக்குற ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. பன்னோட வச்சு கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். இப்போ இந்த மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ பன் எடுத்து இந்த மாதிரி 2 துண்டுகளாக சென்டராக கத்தி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், பன் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ நம்ம தவாவில் இல்லை பேன் எடுத்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ண போகிறோம். தவா காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுங்க. நெய் இல்லைன்னா பட்டர் போகலாம். பட்டர் இல்லைன்னா நெய் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச பன் எடுத்து இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணிவிட்டு அதை திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணோம். ஒரு 30 செகண்ட்ஸ்லேருந்து 1 மினிட்குள்ளே நல்லா பொரிஞ்சு ஃப்ரை ஆகி வந்துடும். நல்லா கோல்டன் ப்ரௌன் இந்த மாதிரி திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். நல்லா ஃப்ரை ஆகிடும். நம்ம அடுப்பு சிம்மில் வைங்க, அப்புறம் தீஞ்சிருப்போது இந்த மாதிரி ஃப்ரை ஆகிடும். பாருங்கள், நல்லா டோஸ்டடாக வந்திருக்கு. பன் இந்த மாதிரி டபுள் சைடு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் இப்போ நம்ம செஞ்சு வச்ச மசாலா உள்ள ஸ்டஃபிங் வச்சு அதுக்கு மேலே பன்னு டோஸ்ட் பண்ணி இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பன் மசாலா குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ், பெரியவங்களுக்கும் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஜெயம் ஃபுட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபாலோ ஜெயம் ஃபுட்ஸ் ஃபார் மோர்.